Let's go holidays. Travel beyond boundaries. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. கருணாநிதி, மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு கலைஞர் படிப்பகம், அந்த படிப்பகம், இந்த படிப்பகம், அஞ்சுகம் படிக்கம்லாம் வந்து எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டார் விஜய் வந்து. மாரி வில்சன் அவர்கள் பட்ஜெட் எடுத்தும் போது கையில ஜெபமாலை எடுத்துன்னு வந்தாரு. நேத்தி இதுக்கு போகும்போது திருப்பதிக்கு போய் விவசாய பட்ஜெட் கொண்டு போனார் விவசாய அமைச்சர். இதெல்லாம் ஒரு மாறுதலை பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு டிஎம்கே சைலண்ட் ஆயிட்டாங்க பாருங்க. மூட்டைப்பூச்சி மாதிரி ஆயிட்டாங்க. கரப்பாம்பூச்சி இல்ல, மூட்டைப்பூச்சி மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 மார்க்ல 95 மார்க் தரலாம் பட்ஜெட். எல்லா சப்ஜெக்ட் கவர் பண்ணிருக்காரு. புது திட்டங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன பண்ணணும், டைடல் பார்க் வைக்கணும், எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நிறைய பண்ணணும், விவசாயத்துக்கு நிறைய பண்ணணும். சார், இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு இந்த விஷயத்தை கரெக்டா போட்டிருக்காங்க, இதற்கான பட்ஜெட் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க என்ன சொல்வீங்க? விளையாட்டுத்துறைக்கு மேம்பாடு கொடுத்திருக்கிறார்கள். கீப் ஃபிட்னஸ், அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது விவசாயம். அதை தவிர மாணவர்கள், ஜென்ஜி மாணவர்களுக்கு ஏற்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது தவிர இந்த பட்ஜெட் மூலமா முதல்வர் விஜய் அவர்கள் மக்களோட எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி பண்ண முடியும் நீங்க நம்புறீங்களா சார்? பூர்த்தி பண்ண ஆரம்பித்திருக்கிறார். அது ஒரு முயற்சியை தீவிரமாக இறங்கி இருக்கிறார். அந்த பட்ஜெட் 5 வருடத்துக்கு கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. அடுத்த பட்ஜெட்டில் மேலும் சிறப்பான அம்சங்கள் இருக்கும். இதுல ஒரு 50% சேர்த்திருக்காரு. மீதி 50% சார், தமிழகத்துல வந்துட்டு கடன் சுமையை எப்படி சமாளிக்க போறாங்க இந்த அரசு? ரிசர்வ் வங்கியிலிருந்து வாங்கக்கூடிய கடன்களை எல்லாம், திமுக அரசு வாங்கிய கடன்களை எல்லாம் எப்படி தரப்போகிறோம் என்ற விளக்கத்தையும் வில்சன் அவர்கள் கொடுத்தது வரவேற்கத்தக்கதாக நான் நினைக்கிறேன். சார், இதுல முக்கியமா சமூக நலத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து 3987 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்னை பொறுத்த மட்டும் இந்த 4,000 crores சமூக துறைக்காக கிடைக்கக்கூடிய வெற்றி. சார், எத்தனையோ சீர்திட்டங்கள் பார்த்திருப்போம். இந்த தடவை அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீர்திட்டம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது தேர்தல் அறிக்கையில் அவர் பேசியதனுடைய சாராம்சத்தை தான் பண்ணியிருக்கிறார். ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, திமுக வாயில ஜிப்பு போட்டு மூடிட்டார். போடப்பட்டிருந்த பட்ஜெட் எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதனால தான் மெட்ரோல போனாரு. பொதுமக்களுடைய கருத்துக்கள் தான் தெரிஞ்சின்றாரு. குழந்தைகளுடைய நலனை தெரிந்து கொண்டார். மக்கள் இந்த பட்ஜெட் நல்ல திருப்தி அடைவாங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு பாருங்க, வரவேற்பு. திமுக சைலண்ட் ஆயிடுச்சம்மா. நீங்க அதை புரிஞ்சுக்கிறியம்மா? நேத்தி நடந்த ஒரு கலைபரத்துல இன்னைக்கு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு நிறைய பேருக்கு இந்த அது ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி உட்கார்ந்தாங்க. பட் பட்ஜெட் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு. சார், அதிமுகவோட திட்டங்களுக்கு தாவேக வந்து அவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார்? எல்லாரும் எல்லா ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க. ஸ்டாலின் வந்து நரேந்திர மோடி ஸ்டிக்கர் ஒட்டலையா? யாருன்னா எது ஒன்னா சொல்லட்டுமா? இது விஜய் ஸ்டிக்கர், விசில் ஸ்டிக்கர், விஜய் அண்ணா ஸ்டிக்கர், விஜய் தம்பி ஸ்டிக்கர் தான் நான் சொல்ல முடியுமே தவிர, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் பல கருத்துக்களை கொண்டு வந்து செயல்படுவார்கள். ஏடிஎம்கே கிளைம் பண்ணாங்கன்னா சக்சஸ் ஃபார் ஏடிஎம்கே அந்த விதத்தை பாராட்டு பாசிட்டிவா தான் எடுத்துக்கணுமா என்ன பொறுத்து மட்டும். எந்த ஸ்டிக்கரை ஒட்டினாலும் இது டிவிகேவோட பட்ஜெட், இது டிவிகேவோட பட்ஜெட். சூப்பர். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ட்ரைட்டா வந்து क्वेश्चनக்கே போயிரலாம் சார். 8 கோடி தமிழர்களுக்கு ஒரு வெற்றி பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை கொடுத்த விஜய்க்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, காரணம் என்ன என்று கேட்டால், இதுவரைக்கும் கருணாநிதி, நம்ம ஸ்டாலின், மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு கலைஞர் படிப்பகம், அந்த படிப்பகம், இந்த படிப்பகம், அஞ்சுகம் படிக்கம்லாம் வந்து எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டார் விஜய் வந்து. இப்ப எல்லாம் காகிதம் இல்லத்துக்கு பரிசு. அதை தவிர இன்னைக்கு மாரி வில்சன் அவர்கள் பட்ஜெட் எடுத்தும் போது கையில ஜெபமாலை எடுத்துன்னு வந்தாரு. நேத்தி இதுக்கு போகும்போது திருப்பதிக்கு போய் விவசாய பட்ஜெட் கொண்டு போனார் விவசாய அமைச்சர். இதெல்லாம் ஒரு மாறுதலை பார்க்கிறேன். நல்ல வரவேற்பு இருக்கிறது தமிழர்களிடையே. ஆனா இன்னைக்கு ஒண்ணு டிஎம்கே சைலண்ட் ஆயிட்டாங்க பாருங்க. மூட்டைப்பூச்சி மாதிரி ஆயிட்டாங்க. கரப்பாம்பூச்சி இல்ல, மூட்டைப்பூச்சி மாதிரி ஆயிட்டாங்க. சார், முதல் பட்ஜெட் தமிழகத்துல ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக வந்துட்டு கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு பட்ஜெட்டும் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களது பார்வை, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கலாட்டா நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், பள்ளியில் படிக்கும் பொழுது தங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கிடைக்கும். இது 3 மாகிய குவார்டர்லி ரிப்போர்ட் நான் படிச்சிருந்த போது சென்னையில அப்படிதான் இருந்தது. எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 மார்க்ல
95 மார்க் தரலாம் பட்ஜெட். எல்லா சப்ஜெக்ட் கவர் பண்ணிருக்காரு. புது புது திட்டங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன பண்ணணும், டைடல் பார்க் வைக்கணும், MSME செக்டாருக்கு நிறைய பண்ணணும், விவசாயத்துக்கு நிறைய பண்ணணும், விளையாட்டுத்துறைக்கு நிறைய, ஆதவர்ஜினா நிறைய அடிச்சு போயிட்டாரு. நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு. ஸ்கூல்ல எல்லாம் இந்த பிசிக்கல் ட்ரைனிங் பீரியட் 2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சி முகமாகத்தான் இருக்கிறது. இதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடுத்த பட்ஜெட்டில் பார்க்க முடியும். காரணம், அந்த மன்டேக்சிங் அலுவலக கமிட்டியை போட்டிருக்காங்க. வரவு நிறைய இருக்கும், செலவும் நிறைய இருக்கிறது. இதுல 1 சவரன் நகைத்தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்கது. பட்ஜெட் ஸ்பீச்ல என்னை கவர்ந்தது என்ன என்று கேட்டால், முக்கியமாக வெற்றி பட்ஜெட் என்று சொன்னார் பாருங்க, அதுதான் ஒரு திருப்பம். 8 கோடி தமிழ் மக்களுக்கும் அயல் நாடுகளில், அயல் மாநிலங்களில் இருக்கக்கூடிய என்னை மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தமிழகம் என்றால் ஒரு பெருமையுடன் பட்ஜெட்டை பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. இதை லைவா டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு பிரபாகரன் சபாநாயகருக்கும் முதலமைச்சருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். சார், இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு இந்த விஷயத்தை கரெக்டா போட்டிருக்காங்க, இதற்கான பட்ஜெட் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க என்ன சொல்வீங்க? விளையாட்டுத்துறைக்கு மேம்பாடு கொடுத்திருக்கிறார்கள். கீப் ஃபிட்னஸ், அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது விவசாயம். அதை தவிர மாணவர்கள், ஜென்சி மாணவர்களுக்கு ஏற்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது தவிர பொதுமக்களுடைய நலனுக்காக, உடல்நிலைக்காக பல மருத்துவமனைகள் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன திமுக பட்ஜெட்டை விட, அதிமுக பட்ஜெட்டை விட இது மேன்மையாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம், முதலமைச்சர் அவர்களே கடந்த 1 மாத காலமாக பல துறைகளுடைய அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்தித்து, பொருளாதார நிபுணர்களை சந்தித்து, ஒரு வரவேற்பை பெற்று ஒரு டிராப்ட் பட்ஜெட்டை தனக்கு தானே தயாரிக்கொண்டு பல கூட்டங்களில் அவர் பேசியதனுடைய சாராம்சத்தை கொண்டு தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன இருக்கிறதோ அதனுடைய சில முக்கிய பாகங்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆக இன் டோட்டாலிட்டி வரவேற்கத்தக்க பட்ஜெட். ஏன்னா நான் கலாட்டா நேயர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமரை சந்தித்த பிறகு நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். தங்களுக்கு நினைவு இருக்க 3 மாதங்களுக்கு முன்னதாக. தவிர தமிழகத்தில் இருந்து பல நிதி அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடன் இருக்கக்கூடிய 2 நிதி அமைச்சர்கள், ஒன்னு சிட்டிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், ஒன்னு ப. சிதம்பரம் அவர்கள். இவர் இருவரிடமே கலந்து ஆலோசித்து இருக்கிறார் விஜய் அவர்கள் முதலமைச்சர். ஆக மொத்தம் ரைட்டு லெப்ட் 2 ஐடியாலஜிக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் எல்லாம் சாராம்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் அரசியல் ரீதியாக பாராட்டப்படக்கூடிய விஷயம். அம்மா, இந்த பட்ஜெட் மூலமா முதல்வர் விஜய் அவர்கள் மக்களோட எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி பண்ண முடியும் நீங்க நம்புறீங்களா சார்? பூர்த்தி பண்ண ஆரம்பித்திருக்கிறார். அது ஒரு முயற்சியை தீவிரமாக இறங்கி இருக்கிறார். அந்த பட்ஜெட் 5 வருடத்துக்கு கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அடுத்த பட்ஜெட்டில் மேலும் சிறப்பான அம்சங்கள் இருக்கும். இதுல ஒரு 50% சேர்த்திருக்காரு. மீதி 50% அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்ல வரும். காரணம் என்ன என்று கேட்டால், வெள்ளை அறிக்கை கொடுத்தார்களே தமிழக நிதி நிலையை பற்றி, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சுரண்டி காலி கஜானாவை வைத்தார்களோ அதிலிருந்து பணத்தை வரவழைத்துக் கொண்டு செய்ய முடிஞ்சு செஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் இயர்ல he will give a % நல்ல பட்ஜெட் கொடுப்பாருன்னா என்ன மனசுல இருக்குதுங்க. சார், இத்தனை வருஷ காலமா நீங்க நிறைய பட்ஜெட் பார்த்திருப்பீங்க. அதுக்கும் இன்னைக்கு தமிழகத்தின் முதல் பட்ஜெட், அதாவது டிவிகே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சிஎம் விஜய் அவர்கள் போட்ட முதல் பட்ஜெட், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மற்ற பட்ஜெட்களுக்கும் இன்னைக்கு போடப்பட்ட பட்ஜெட்டுக்கும் என்ன மாற்றங்கள் இருக்கு? முயற்சிகள் நன்றாக இருக்கின்றன. இந்த பட்ஜெட்டுக்கு பல ஆதரவுகள் வந்திருக்கிறது. டெல்லியில் இருந்தும் காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியும் உதவி செய்திருக்கிறார். நிர்மலா சீதாராமனும் செய்திருக்கிறார். எப்படி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், வெளித்தன்மையை காண்பிப்பேன் என்று சொன்னாரோ அதனுடைய முக்கியத்துவமாகத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்த சில முக்கிய அறிவிப்புகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார் என்று எனக்கு செய்திகள் வருகின்றன. இதுல நிர்மலா சீதாராமன் கொடுத்த ஐடியாவும் கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கியிலிருந்து வாங்கக்கூடிய கடன்களை எல்லாம், திமுக அரசு வாங்கிய கடன்களை எல்லாம் எப்படி தரப்போகிறோம் என்ற விளக்கத்தையும் வில்சன் அவர்கள் கொடுத்தது வரவேற்கத்தக்கதான் நான் நினைக்கிறேன். சார், தமிழகத்துல கடன் சுமையை எப்படி சமாளிக்க போறாங்க இந்த அரசு? கடன் சுமையை கண்டிப்பாக சமாளிப்பதில் இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களிடம் இருந்து வரி வாங்குவதை மன்டோக்சிங் அலுவலக தலைமையில் ஒரு கடிதத்தை ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதுல இருந்து கண்டிப்பாக தமிழகத்திற்கு வரும்படி வரும். சாராய ஆலைகளை, டாஸ்மாக் கடைகளுக்கெல்லாம் தனிமயமாக்குகிறார்களோ அல்லது எங்கிருந்து அந்த 10 ரூபாய் பாலாஜி போய் அந்த 10 ரூபாய் இப்ப சர்க்கார்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் என்னை பொறுத்த மட்டும் பொருளாதார நிபுணர்கள் இதற்கு
தமிழ்நாடுடைய ஃபைனான்ஸ் எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுங்கிறதுக்கு பதிலாக ஜிடிபி போன்றது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஒரு மாதிரி இருக்குது, கர்நாடகா ஒரு மாதிரி இருக்கு, கேரளா ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் தமிழகத்தினுடைய நிதி நிலையை பற்றி கண்டிப்பாக தமிழகத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை எல்லாம் ப. சிதம்பரம் அவர்கள் நன்றாக விஜய்க்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தவிர பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா எம்பி பல நுணுக்கங்களை எல்லாம் சொன்னதுனால இந்த பட்ஜெட்ல எல்லாமே இன்கார்பரேட் பண்ணிருக்காங்கன்னா என்னுடைய கருத்து. சரி, இதுல முக்கியமா சமூக நலத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து 3987 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்னை பொறுத்த மட்டும் இந்த 4,000 crores இது சமூக வெற்றிக்காக, சமூக துறைக்காக கிடைக்கக்கூடிய வெற்றி. காரணம் என்ன என்று கேட்டால், போன்ற அமைச்சர்கள் 2000 கோடி தான் கொடுத்தாங்க, ஏதோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. அதுதான் ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக நான் பார்க்கிறேன். சரி, எத்தனையோ சீர்திட்டங்கள் பார்த்திருப்போம். இந்த தடவை அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீர்திட்டம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது தேர்தல் அறிக்கையில் அவர் பேசியதனுடைய சாராம்சத்தை தான் பண்ணியிருக்கிறார். தவிர இந்த பட்ஜெட்ல அண்ணன் திட்டம், விஜய் என்று பல முறைகள் சொன்ன பொழுது சட்டசபையில் இருக்கக்கூடிய அனைத்து தாவேகா உறுப்பினர்கள் மேஜை டெஸ்க் தம் பண்ணது, மேடை அடித்து பாராட்டு தெரிவித்ததெல்லாம் ஒரு முன்னேற்றத்தாக தான் இருக்கிறது. இன் டோட்டாலிட்டி அகைன் ஐ டெல் யூ, ஸ்ட்ராங் பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய எக்கானமியை புரிஞ்சிருக்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் நான் நினைக்கிறேன். சார், தங்கம், பட்டுப்புடவை, முக்கியமா பார்த்தா பள்ளிகள் மேம்பாடு, தொழில்துறை மேம்பாடு, நிறைய விஷயங்கள்ல முன் வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழகத்தினுடைய பல குறைபாடுகளை எல்லாம் அதிமுக திமுக செய்யாததை எல்லாம் ஏன் பள்ளிக்கூடத்தின் நடுவே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து டாஸ்மாக் கடையெல்லாம், சாராய கடையெல்லாம், மருந்து பொருள் விற்பதையெல்லாம் தடுப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நிறைவேற்றி இருக்கிறார் இந்த பட்ஜெட்ல. அதுக்காக இந்த பைனான்சியல் எய்ட் ஃபார் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அதிகமா பண்ணியிருக்காரு. நீங்க 8000 கோடி சோசியல் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமா கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு லெவல் ஃபீல்டிங் பிளே ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஏற்றத்தாழ்வு ஒன்றுமே இல்லை என்று தான் என்னுடைய கருத்துமா. ஏன்னா பல இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுத்திருக்காரு விஜய். ஸோ இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் திட்டமிட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கொடுத்துருக்காங்க. அதுல குறிப்பா குடிநீர் பிரச்சனை 2030 குடிநீர் பிரச்சனை இல்லாமல் ஆக்குவோம். அதுவும் சென்னை முக்கியமான நகரங்களில் இந்த குடிநீர் பிரச்சனை எல்லா இடங்களிலும் இருக்கு. இந்த குடிநீர் பிரச்சனை வராமல் தவிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஒரு பட்ஜெட்டும் போடப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது என்னை பொறுத்த மட்டும் மத்திய அரசுடன் மோதல் போக்கை தவிர்த்திருக்கிறது இந்த பட்ஜெட். மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் சேர்ந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி எல்லாம் மாற்றிக்கொண்டு மின்சார வாரியத்திலிருந்து நாம் பெறக்கூடிய மின்சாரத்தை தவிர தாங்களே தங்களுடைய வீட்டுக்கு கூரையிலிருந்து எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ண முடியும் என்ற நூதன திட்டத்தை விஜய் அறிமுகப்படுத்தியிருப்பது பாராட்டத்தக்கது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணிருக்காருமா. தமிழ்நாட்டில் ஒரு 15-20 இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குதுமா. அந்த 20 டிபார்ட்மெண்ட்டுக்கும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. பிளஸ் சோசியல் ஜஸ்டிஸ். ஒவ்வொருத்தருக்கும் இப்ப காமராஜருடைய பிறந்த நாள் இந்த போட்டிருக்குது, அண்ணா பிறந்த நாள் போட்டிருக்கு, காகிதம் இல்லத்து போட்டிருக்குது. இதெல்லாம் வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் பார்க்கிறேன். நிறைய பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்தாச்சு. இது ஒரு நூதன பட்ஜெட்டாக இருக்கிறது. அதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். காரணம், முதல்ல நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பேபி ஸ்டெப், ஹேண்ட் ஹோல்டிங், கையை பிடிச்சி நடக்கணுங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு. அது மாதிரி இது ஒரு வயது குழந்தை ஆவதற்குள்ளாக பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விஜய் ஆசைப்படுவதை பிரதிபலிக்கிறது இந்த பட்ஜெட். சார், பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் போது முதல் பட்ஜெட் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அரசியல் அனுபவமே கிடையாது. இவங்க பட்ஜெட் எப்படி போட போறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும்போது இன்னைக்கு பட்ஜெட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பட்ஜெட்டை பார்த்து வியந்து போயிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள், பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், வேளாண்மையாக இருக்கட்டும், குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், சமூக நலத்துறையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட் போடப்பட்டிருக்கு. ஸோ இதுல சிறப்பான நிறைய சலுகைகளும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முடியாது அப்படிங்கிற இடத்தை என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, திமுக வாயில ஜிப் போட்டு மூடிட்டார், பல்லு தைச்சிட்டார் போட்டு. 1 2 எப்பவுமே எந்த பொதுக்கூட்டத்திலும் அவர் முடிவரை செய்யும் பொழுது கான்பிடென்டா இருங்கன்னு சொல்லுவார் பாருங்க, வெற்றி நமதேன்னு. அதை பிரதிபலிக்கிறது இந்த பட்ஜெட். கான்பிடென்டா இருக்கிறது,
அரசாங்கம் கான்பிடென்டா இருந்ததையும் பிரதிபலிக்கிறது இது மட்டும். சார் இந்த பட்ஜெட்னு சொன்ன உடனே நிறைய என்ன நடக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு போடப்பட்டிருந்த பட்ஜெட் எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதனால தான் மெட்ரோல போனாரு, பொதுமக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சின்றாரு, குழந்தைகளுடைய நலனை தெரிந்து கொண்டார். பல பிரச்சனைகளுக்கு இடையே 3 தடங்கல்களை எல்லாம் கிழித்தெறிந்து விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு டெல்லிக்கு வந்திருந்த பொழுது மற்ற முதலமைச்சர்கள் செயல்பாடுகளை எல்லாம் புரிந்து கொண்டு மோதல் போக்கை தருவித்து டெல்லிக்கு வந்த பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்று கடந்த 3 மாதங்களாகவே தன்னுடைய முழு ஒரு கான்சென்ட்ரேஷன், கவன ஈர்ப்பு எல்லாம் அது மேலதான் வச்சிருந்தாரு. அதுக்கு கிடைச்ச சக்சஸா தான் நான் பாக்குறேன். 3 விஷயத்துக்கு ஒண்ணு, நம்பிக்கை ஓட்டு ஜெயிச்சிட்டாரு, 144 ஓட்டு வந்தது அவருக்கு. செகண்ட், கவர்னர்ஸ் அட்ரஸ், பட்ஜெட். இந்த 3த்தையும் வெற்றிகரமாக செய்ததனால் விஜய் அரசாங்கத்திற்கும் சரி, விஜயனுடைய மந்திரிகளுக்கும் சரி, விஜயனுடைய அதிகாரிகளுக்கும் பாராட்டுதலை தர வேண்டும். காரணம் என்ன என்றால், ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 60-70 இயர்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு புது பட்ஜெட்டுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு வரவேற்பு. பொதுமக்கள் அதுக்குதான் மக்கள் பட்ஜெட் சொன்னார், வெற்றி பட்ஜெட் ஆரம்பத்திலேயே பைனான்ஸ் மினிஸ்டர் பேச ஆரம்பிச்சு சொன்னார். சார், மக்கள் பட்ஜெட், வெற்றி பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க? நான் முதல்ல எதிர்பார்த்தது எல்லா இண்டஸ்ட்ரீஸ் சப்போர்ட் பண்ணுவாருன்னு. ஆனா இது பேலன்ஸ்டா இருக்குது. இடதுசாரியும் இல்லை, வடதுசாரியும் இல்லை, மைய புள்ளியை வைத்துக் கொண்டு மக்கள் ஆட்சி என்று சென்ற நம்பிக்கை தீர்மானத்தின் போது சொன்னாரு, என்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று. அந்த உணர்ச்சியை பிரதிபலித்திருக்கிறார் இந்த பட்ஜெட். மக்கள் இந்த பட்ஜெட் நல்ல திருப்தி அடைவாங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு பாருங்க, வரவேற்பு. திமுக சைலண்டா ஆயிடுச்சம்மா. நீங்க அதை புரிஞ்சுக்கிறியம்மா. எல்லாம் நேற்று ராத்திரி சொன்னாங்க கலெக்டர் நடக்கும், குத்து நல்லா ஒண்ணுமே இல்லையே. நேத்தி ஒண்ணும் இந்த பட்ஜெட்டுக்கு நேத்தி கொடுத்த ஒரு சாட்ட அடியில பயந்துட்டு உட்காந்துட்டாங்க பாருங்க. எல்லாரும் ஒத்த பேச்சவே இல்லை பாருங்க. ஏன் நெகட்டிவா இது இருக்கிறது வரவே இல்லை. ஏன்னா நெகட்டிவா பேசக்கூடிய ஆரம்பம் இவகிட்ட தானே இருக்காங்க. இல்ல சார், ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? திமுக நெகட்டிவா பேசுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா? இல்ல இதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு ஏதாவது பேசுவாங்களா? குற்றம் கண்டுபிடிக்கும் திமுக செயல் பண்ணுவாங்க, நோ ப்ராப்ளம், அது பண்ண வேண்டியது. ஆனா அதையெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் பண்றாரு. நேத்தி நடந்த ஒரு கலைபரத்துல இன்னைக்கு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு நிறைய பேருக்கு அந்த ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி உட்கார்ந்தாங்க. பட் பட்ஜெட் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சே. ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொன்னாரு, அதைத்தான் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களே. இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு மாரி வில்சனுடைய பட்ஜெட், விஜயனுடைய பட்ஜெட் ஏழையின் தட்டில் சிரிப்பை காண்கிற, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறது விஜயனுடைய பட்ஜெட். அதை உணர்த்தி விட்டார் விஜய். சார், அதிமுகவோட திட்டங்களுக்கு தாவேகா அவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார்? எல்லாரும் எல்லா ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க. ஸ்டாலின் நரேந்திர மோடி ஸ்டிக்கர் ஒட்டலையா? யாரு ஒண்ணா எது ஒண்ணா சொல்லட்டுமா? இது விஜய் ஸ்டிக்கர், விசில் ஸ்டிக்கர், விஜய் அண்ணா ஸ்டிக்கர், விஜய் தம்பி ஸ்டிக்கர் தான் நான் சொல்ல முடியுமே தவிர, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் பல கருத்துக்களை கொண்டு செயல்படுவார்கள். அதுல அதிமுக பேர் எடுத்திருக்காரு, காமராஜர் சிஸ்டத்தையும் பேர் சொல்லியிருக்காரு, காகித மில்லத்தையும் சொல்லியிருக்காரு. அதனால காகித மில்ல ஸ்டிக்கர் ஒட்டினான்னு சொன்ன பெருமை தானே அது. இது அதிமுக சொல்லிக்கிறாங்கன்னா என்னுடைய கன்டென்ஷன்ல இது சமமாக சமத்துவ பட்ஜெட். யார் வெற்றி கொண்டாடினாலும் சரி, அதிமுக தன்னுடைய கொள்கைகளை விஜய் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும் அவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காமராஜரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இது வரவேற்கத்தக்கது. ஏடிஎம்கே கிளைம் பண்ணாங்கன்னா சக்சஸ் ஃபார் ஏடிஎம்கேன்னு அந்த விதத்தை பாராட்டு பாசிட்டிவா தான் எடுத்துக்கணுமா என்ன பொறுத்து மட்டும். சூப்பர் சார். எந்த ஸ்டிக்கரை ஒட்டினாலும் இது டிவிகேவோட பட்ஜெட், இது டிவிகேவோட பட்ஜெட் சொல்லி சூப்பர். எப்பவுமே விஜய் சார் சிஎம் சார் அவரோட ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணுவாரு. அதை நீங்க பண்ண அது காரணம் என்ன என்று கேட்டால், 75 வயது ஆனாலும் தமிழகத்தில் ஒரு புரட்சியை கொண்டு வந்த விஜய் அவர்களுக்கு வெற்றி பட்ஜெட் என்று நடனமாகக்கூடிய அளவிற்கு கூட இந்த வெற்றி பட்ஜெட்டாக முடிந்து விட்டது. விஜய்க்கு வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய். ஒன்று சென்ற சட்டசபையில் முதலமைச்சர் சொன்னார் பாருங்க, இப்ப எங்க இருக்காரு அப்பா எங்க இருக்காருன்னு பார்க்க வேண்டிய அளவுக்கு பட்ஜெட் வந்து விட்டது. இந்த பட்ஜெட் மூலமாக எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லுகிறேன், பல பட்ஜெட்டுகளை பார்த்தேன். மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திலும் முதன் முறையாக வில்சன் போட்ட விஜய் பட்ஜெட், விசில் பட்ஜெட், பொதுமக்களுடைய பட்ஜெட் என்று சொல்லி அதற்கான ஒரு சமிக்கை என்ன என்று கேட்டால், கான்பிடென்டா இருங்கன்னு சொல்லுவார் பாருங்க. எப்போ அதை மரியாதை சொல்லி சல்யூட் அடிச்சுட்டு
விஜயனுடைய பட்ஜெட் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். Let's go holiday. Travel beyond boundaries. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.